ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வைக்கும்போதே ஒரு 4 வீடு வரைக்கும் அந்த ஸ்மெல் கிராஸ் ஆகிட்டு போகும். நமக்கு அப்போவே சாப்பிடணுன்ற ஒரு டெம்டேஷன் வந்துடும். இந்த சூப்பரான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 150 கிராம் துவரம் பருப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1.5 டேபிள் ஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 10 போல பூண்டு, எலுமிச்சம்பழ அளவு புளி, கொஞ்சமாக மல்லித்தலை. காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். 50 கிராம் பீன்ஸ், 1 கேரட், 2 முருங்கைக்காய், ஒரு மாங்காயில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் ஆப்ஷனல் தான். இப்போ இதை சமைக்க போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதில் ஒரு குக்கரில் பருப்பை வேக வச்சுக்கலாம். பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உள்ளே சேர்த்துட்றேன். இது கூட தட்டி வச்ச பூண்டு உள்ளே போடும்போது தொலி உரித்து தட்டி போட்டுக்கோங்க. தக்காளி கட் பண்ணியிருக்க உள்ளே சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஊற்றுறதுனால பருப்பு வெந்து விசில் வர்றப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போது இது மூடி 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வரட்டும். பருப்பு ஒரு சைடில் வேகட்டும். நம்ம அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். புளியை நம்ம ஊற வச்சிடலாம். பேன் வச்சாச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போது லேசாக வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம பெருங்காயம் அப்புறம் ஆச்சி மசாலா வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். அடுத்து புளியை கரைச்சி புளி தண்ணியை மட்டும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். முன்னாடியே போட்டால் மாங்காய் கரைஞ்சிடும். அதனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். மசாலா வடை எல்லாமே போகணும்.
காய்கறிகள் வேகிறதுக்காக நான் மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பருப்பு வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு கூட தக்காளி இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக ஸ்மாஷரை வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இதை அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல கொத்தமல்லி தழை, அதை லாஸ்டா சேர்த்துக்கலாம் உள்ள. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு சாம்பார். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.